ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மேக்கப் பாக்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து சிரிச்சிடாதீங்க. இப்போ என்னோடய மேக்கப்போட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். என்னோடய டெய்லி மேக்கப் கிட் என்னது, மேக்கப் பற்றி என்னோடய அனுபவத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சொல்ல வர்றது என்னென்னா, எல்லாருமே வந்து எல்லோருடைய லைஃப்லேயுமே வந்து நம்ம வந்து டீனேஜுங்கிறத ஒரு இதை தாண்டி தான் வந்திருப்போம். அப்போ அந்த டீனேஜில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து முக்கியமான ஒரு டார்கெட்டு கலருங்கிறது. இப்போ நான் வந்து டஸ்கி டோன் தான். 2வது முஸ்லீமாக இருக்கிறப்ப டஸ்கி டோனாக இருக்கீங்களேன்னு சொல்லி பல ஸ்ட்ரகிள் ஸ்கூல் லைஃப்லேயும் சரி, காலேஜ் லைஃப்லேயும் சரி, ஒர்க்கிங் ப்ளேஸ்லேயும் சரி, மேரேஜ் லைஃப் அட்டன் பண்ணுறப்பையும் சரி பல இது. ஆனால் இறைவனோட கிருபையில் நம்ம வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிள்லேயும் இதை இன்வால்வ் ஆகாமல் நம்ம வந்து நல்ல லைஃபு நல்லா அமைஞ்சிருக்குது இறைவனோட இதில் வந்து. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கலருங்கிறதுனால அந்த டீனேஜில் வந்து இந்த க்ரீமை போட்டால் கலர் ஆகிட மாட்டோமா, அந்த க்ரீமை போட்டால் கலர் ஆகிட மாட்டோமான்ட்டு ஒரு இதில் வந்து நம்ம 4 பேர் சஜஷன் பண்ணுற இதில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு க்ரீமை வாங்கி போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பெட்னோவாட்டு, மெலாக்கேரை என்னென்னமோ போட்டேன். நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஆனால் அதை வந்து அந்த க்ரீமோட இதுக்கு வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல. நம்மளோட கிளைமேட்டு, நம்மளோட லொக்கேஷன் இது, பொல்யூஷனு எல்லாமே வந்து டோட்டலாக மாறுது. அதனால் அந்த க்ரீம் நமக்கு செட் ஆகலை. இருக்கிறத காட்டிலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வந்துச்சே தவிர பிம்பிள்ஸு, பிளாக் ஹெட்ஸ் எல்லாம். ஆனால் அது குறையலை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்து மாறும். அதனால் வந்து யாருமே வந்து இது போட்டால் கலர் ஆயிடுவோமா, அதை போட்டால் கலர் ஆயிடுவோம்னு சொல்லி யாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஏஜ் ஆக 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 ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த பிம்பிள்ஸ்லாம் மறைஞ்சிருச்சு. பிளாக் ஹெட்ஸும் முக்கால்வாசி எனக்கு மறைஞ்சிருச்சு. ஆனால் ஓப்பன் போர்ஸ் மட்டும் லைட்டாக இருக்குது. ஆனால் முன்னதுக்கு இப்போ பரவாயில்ல. அதான் நான் சொல்ல வரேன். அதனால் வந்து கலருங்கிறதுக்காண்டி நீங்கள் வந்து எதுவும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இன்னும் இந்த கெமிக்கல் எஃபெக்ட்னால இன்னும் நமக்கு மோசமாக தான் ஆகும். இப்போ என்னோடய டெய்லி ரொட்டீனில் பார்த்திங்கன்னா, இப்போ நான் சமீப காலமாக இந்த லாக்டா கலமன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ட்ரை ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குது, எதுவுமே குறைய சொல்ல முடியாது. பிக்மெண்டேஷன் வந்து நல்லா ரிமூவ் ஆகிறது எனக்கு தெரியுது. ரொம்ப நார்மலாக நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரை ஸ்கின் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. இதுக்கு வந்து நான் சீரம் வந்து பார்த்திங்கன்னா, நான் நைட் இந்த சீரம் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நல்ல எஃபெக்ட் இதுவும் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் இது ஒரு 3 மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் ஓரளவு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ப்ளஸ் இந்த பான்ஸ் பவுடர் டெய்லி ரொட்டீனில் பார்த்திங்கன்னா, இந்த லாக்டா கிளம்புன்னு இந்த பான்ஸ் பவுடர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனா மட்டும் பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த லாக்டா கிளம்பனை போட்டு இந்த கன்சீலரை போட்டு, கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு லாக்மியில் வாங்கியிருக்கிறேன், இந்த ப்ரௌன் கலரு. ப்ளஸ் அந்த ஃபவுண்டேஷனை போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். காம்பேக்ட் பவுடர் வந்து என்கிட்ட காலி ஆகிடுச்சு, அதனால் அது காட்ட முடியல. இப்போதைக்கு வந்து இந்த பான்ஸ் பவுடர் தான் லைட்டாக வந்து நான் போட்டுக்கிறது. ஃபவுண்டேஷன் போட்டால் காம்பேக்ட் பவுடர் வந்து தான் போடணும், பான்ஸ் போடக்கூடாது. எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் போட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டேன் ரிமூவ்லேருந்து பீல் ஆஃப் மாஸ்க். இது வந்து நான் வந்து மந்த்லி ட்வைஸ் மட்டும் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி ட்வைஸ் சொல்லியிருக்காங்க. நமக்கு டைமிங் இல்லாதனால நம்மளால் வந்து அது ஃபாலோ பண்ண முடியல. ஸோ நான் அதை வந்து மந்த்லி ட்வைஸ் தான் போடுவேன். இது வந்து லாக்மி லோஷன் வந்து நான் வாங்கினேன் பிஹெச் லெவலு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இது என்னென்னா போட்டுகிட்டே வந்து ஒரு ஜில்னஸ் கிடைக்கிது. கொஞ்சம் லைட்டாக இட்சிங் ஆகிற மாதிரி ஜில்னஸ் கலந்த ஒரு இது மாதிரி. ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு. அப்புறம் போக போக எனக்கு இது போட போட என்ன ஆச்சு, ஓவராக ஆயிலி ஆகிற மாதிரி ஃபீலிங் ஆகிடுச்சு. இது வந்து 2வது பாட்டிலு. அப்புறம் நான் நிப்பாட்டிட்டேன், இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இது இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் இதோட க்ரீமை வந்து நான் வந்து எங்கேயாவது ட்ரை அண்டர் ஆர்ம்ஸு வேறு எங்கேயாவது வந்து நமக்கு ட்ரையாக இந்த சன்லைட் இதனால் வெயில்னால நமக்கு இதாக இருக்கிறப்ப அதை வந்து அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கிட்டால் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த இது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது வந்து வீணாகலை. ஆனால் வந்து எனக்கு வந்து ஓவர் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதான் என்னோடய வந்து மேக்கப் ரொட்டீன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய மேக்கப் திங்ஸ் வந்து இதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபவுண்டேஷனும் கன்சீலர் வந்து தயவுசெய்து டெய்லி போடாதீங்க. அது வந்து போட்டால் ஸ்கின்னு இன்னும் டேமேஜ் தான் ஆகும். நான் இது நார்மலாக பவுட்ரு ஏதாவது ஒரு க்ரீம், பேசிக்கான ஒரு க்ரீமு, மாய்ஸ்சரைசர் போடுறவங்க மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த லோஷன் தான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இந்த சீரம் யூஸ் பண்ணுங்கள். சீரத்துக்கு ஓரளவு நல்ல ரிசல்ட் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். பீல் ஆஃப் மாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இதுதான் என்னோடய மேக்கப் ரொட்டீன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ.